ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் தண்ணி குழம்பு. ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கடுகு தாளிச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி போட்டு அடித்து வச்சுருக்கோம். அது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி ஒரு 4 தக்காளி 1-2 தான் அடித்து வச்சுருக்கு. 4 தக்காளியை அடித்ததை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மல்லித்தூள் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா சிக்கன் பொடி பார்த்திங்கன்னா சக்தி சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதில் கலந்து விடணும். நல்லா இது சிக்கன் சக்தி மசாலா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் போட்டாச்சுது. இப்போ அதோடு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி தக்காளி அடித்து வச்ச பார்த்திங்களா, அதில் 1 ஸ்பூன் போட்டு தான் அடிச்சிருக்கேன். அதனால் 2 ஸ்பூன், இப்போ 1 ஸ்பூன் தான் போட்டேன். இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அதுலேயே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன சொம்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். சொம்பு தண்ணி ஊற்றி இது ஒரு 5 நிமிஷம் அதுலேயே வேகட்டும். அப்படியே நல்லா கொதிக்கணும். பாருங்கள், கொதித்து நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம். இப்போ பெப்பரு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கோம். பெப்பர் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். நம்மளுடைய சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் போடலாம், வேணால் யூஸ் பண்ணுங்கள்.